ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் தகவல். கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா? அப்போது இந்த அப்டேட்டை மிஸ் பண்ணாதீங்க. எய்ம்ஸ் நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் 2026 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 10,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ், அட்ராக்டிவ் சேலரி, லெவல் 7 பே மேட்ரிக்ஸ், பிஎஸ்சி நர்சிங் இல்லை டிப்ளமோ ஜிஎன்எம் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண எலிஜிபிள். ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் டேட், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ட்ரீம் கவர்மெண்ட் நர்சிங் ஜாப்க்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எய்ம்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எய்ம்ஸ்னால் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இது இந்தியாவோட மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒன்று. எய்ம்ஸ் டெல்லி மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக பல எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் ஆகுது. கவர்மெண்ட் ஜாப் செக்யூரிட்டி, குட் சேலரி, கெரியர் க்ரோத், ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், பென்ஷன் பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே அப்ளிகபிளான ரூல்ஸ். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் எய்ம்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு லேக்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. காம்படிஷன் கொஞ்சம் ஹையாக இருக்கும், ஆனால் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணினா கிளியர் பண்ண முடியும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் 10,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட் வேக்கன்சி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன அப்புறம் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வைஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எய்ம்ஸ் டெல்லி, எய்ம்ஸ் மதுரை, எய்ம்ஸ் போபால், எய்ம்ஸ் பாட்னா, எய்ம்ஸ் ராய்ப்பூர், எய்ம்ஸ் நாக்பூர், எய்ம்ஸ் கல்யாணி, எய்ம்ஸ் பிபி நகர், இப்படி டிஃப்ரெண்ட் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு செப்பரேட் வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸ் வேக்கன்சிஸும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூபிடி. அதனால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன அப்புறம் கேட்டகரி வைஸ் வேக்கன்சி கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போது குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஜென்ரலி 2 குவாலிஃபிகேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் பிஎஸ்சி நர்சிங் ஆர் பிஎஸ்சி ஆனர்ஸில் நர்சிங் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் 2 டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி. இதை ஷார்ட்டாக ஜிஎன்எம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎன்எம் கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் இருக்கா இல்லையான்னு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் ஆர் இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டட்ரியாக இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் பெண்டிங் கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே வெரிஃபை பண்ணுங்கள். மினிமம் ஏஜ் ஜென்ரலி 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஏஜ் கேல்குலேஷன் நோட்டிஃபிகேஷன் டேட் பேசிஸில் கேல்குலேட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மென், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இவங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. சேலரி பற்றி பார்த்தா, எய்ம்ஸ் நர்சிங் ஆஃபீஸர் சேலரி லெவல் 7 பே மேட்ரிக்ஸ் படி பேசிஸில் கேல்குலேட் பண்ணுவாங்க. பேசிக் பே இருக்கும், அதுக்கு மேலே டியர்னஸ் அலோவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலோவன்சஸ், டிரான்ஸ்போர்ட் அலோவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், லீவ் பெனிஃபிட்ஸ், நைட் டியூட்டி அலோவன்ஸ், ஓவராலாக மந்த்லி சேலரி லொக்கேஷனை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். மெட்ரோ சிட்டிஸில் ஹெச்ஆர்ஏ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மனன்ட் ஜாப்னால சேலரி க்ரோத்தும் நல்லாயிருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வலி 2 சிபிடி எக்ஸாம் இருக்கும். ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் ஸ்டேஜ் 2க்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா மெயின் சிபிடி. மெயின் சிபிடி மார்க்ஸ் பேசிஸில் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸில் நெகட்டிவ் மார்க்கிங் இருந்திருக்கு. கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன அப்புறம் எக்ஸாக்ட் எக்ஸாம் பேட்டர்ன் வெரிஃபை பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸை சால்வ் பண்ணுங்கள். நர்சிங் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். அனட்டாமி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி, மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், சைல்டு ஹெல்த் நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், mental health nursing, obstetrics, fundamentals of nursing, English, reasoning, general awareness, basic computer knowledge. டெய்லி மினிமம் 2 to 3 hours கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டடி பண்ணுங்கள்.
மாக் டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிவிஷனுக்கு செப்பரேட் நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன அப்புறம் அஃபிஷியல் எய்ம்ஸ் வெப்சைட்டுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஓடிபி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். ரெக்வயர்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணுற முன்னாடி ப்ரிவ்யூ ஆப்ஷன் செக் பண்ணி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா, அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக எல்லாமே வந்து டைப்போரர்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்ளிகேஷனை வந்து ஒரு பிரிண்ட், அதாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ நீங்கள் ரெடியாக வச்சுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், டிகிரி ஒரு டிப்ளமோ, நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, சிக்னேச்சரு, அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் நர்சிங் ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு எய்ம்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே லாஸ்ட் டேட் வர வெயிட் பண்ணாமல் ஏர்லியாக அப்ளை பண்ணுங்கள். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். வெப்சைட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அஃபிஷியல் எய்ம்ஸ் வெப்சைட்டில் இருந்து தான் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் டெய்லி வேணும்னா ஜாப்ஸ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட நர்சிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ஸ், டெலிகிராம் குரூப்ஸில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் ஆர் எனி அதர் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸில் உங்களை சீக்கிரம் சந்திப்போம். Until then, take care. Bye.